வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான விரைவான தொழில்நுட்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போதைப் பழக்கம் இல்லா இந்தியாவை உறுதி செய்வதில் இளையோர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுடெல்லியில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அரசியல் கட்சியினரின் ஒத்துழைப்பை கோரப்பட்டுள்ளது. இதனிடையே இக்கூட்டத்தொடரில் கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மங்கள் பாண்டேவிற்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சவால் விடுத்த நாட்டின் முன்னணி போர் வீரர் மங்கள் பாண்டே என்று சமூக ஊடக பதிவில் பாராட்டியுள்ளார். மங்கள் பாண்டேவின் துணிச்சல் மற்றும் வீரத்தின் கதை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மங்கள் பாண்டேவின் தேசபக்திக்கான உத்வேகம் கிளர்ச்சியின் தீப்பிழம்புகளை பற்ற வைப்பதில் முக்கிய பங்காற்றியதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். தனது வீரத்தின் தீப்பொறியால் 1857 எழுச்சியை ஒரு பெரிய சுடராக மாற்றினார் என்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தையே அசைத்தார் என்றும் திரு அமித்ஷா பதிவிட்டுள்ளார். மேலும் மங்கள் பாண்டேவின் தலைமையின் கீழ் பராக்பூர் கண்டோன்மெண்ட் சுதந்திர இயக்கத்தின் மையமாக மாறியதாகவும் இதனால் நாடு முழுவதும் சுதந்திர அலை வீசியதாகவும் பதிவிட்டுள்ளார். நாட்டின் இளைஞர்கள் தாய்நாட்டிற்கான அர்ப்பணிப்பிற்காக சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் வாழ்க்கையில் இருந்து உத்வேகம் பெற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா பாண்டேவின் தியாகத்திற்கு தலை வணங்குவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவரது மரபு எதிர்கால சந்ததியினரை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று பதிவிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மங்கள் பாண்டேவிற்கு அஞ்சலி செலுத்தி தேசிய உணர்வை எழுப்புவதில் அவரின் முக்கிய பங்கை பாராட்டினார். மேலும் அவரது தியாகமும் அர்ப்பணிப்பும் இந்தியாவின் வருங்கால தலைமுறையினருக்கு என்றென்றும் ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம், 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 25ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான விரைவான தொழில்நுட்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலக தரத்திலான தொழில்நுட்பத்தை கருவிகளையும் வடிவமைக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றார். செமி கண்டக்டர் துறையின் முதலாவது தகடு இந்த ஆண்டு வெளியிடப்படும் என தெரிவித்த அவர், நாட்டின் 6 முக்கிய இடங்களில் இதற்கான உற்பத்தி மைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ரயில்வே துறையில் சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டிய அமைச்சர், நாட்டில் புல்லட் ரயில் சேவை 2 ஆண்டுகளில் தொடங்கப்படும் என்றார். இதற்கான தயாரிப்பு பணிகள் சென்னையில் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கான பயிற்சிகள் நாட்டில் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 2047ஆம் ஆண்டு வாக்கில் உலகளாவிய 2 பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் இளையோரின் ஆளுமையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போதை பழக்கத்திற்கு எதிரான இளையோர் ஆன்மீக உச்சி மாநாட்டை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், போதை பழக்கம் இல்லா இந்தியாவை உறுதி செய்வதில் இளையோர் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், டாக்டர் வீரேந்திரகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் போதையில்லா இந்தியாவிற்கான விரிவான திட்ட செயலாக்க கொள்கை வெளியிடப்படும். இதனிடையே போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் உச்சி மாநாடு எவ்வாறு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகிர்ந்துள்ளார்.
மேலும் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இந்த உச்சி மாநாடு எவ்வாறு உதவுகிறது என்பதை சுகாதார அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கட்டுரையில் விரிவாக கூறியுள்ளதாக பிரதமர் சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், போக்குவரத்து, கட்டுமானம், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு பிரிவுகளில் தொழில்நுட்ப தற்சார்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் சர்வதேச அளவில் இந்தியாவின் மின்னணு பொது கட்டமைப்பு தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 328 மாணவர்களுக்கு அமைச்சர் பட்டங்களை வழங்கினார். 2024-25 ஆண்டு தூய்மை கணக்கெடுப்பு அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட 9ஆம் ஆண்டு ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த வியாழக்கிழமை வழங்கினார். இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முன்னேற்ற நிலை தூய நகரமாக உழவர்கரை நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டது. 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பிரிவில் உழவர்கரை நகராட்சி 7,932 புள்ளிகளுடன் 55ஆம் இடம் பெற்றுள்ளது. உழவர்கரை நகராட்சி பகுதியில் குப்பை கிடங்குகள் 100% மீட்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சந்தை பகுதிகளில் தலா 95% தூய்மை எட்டப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிகள் 60% விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. நீர்நிலைகளில் 54% அளவிற்கும், பொது கழிவறைகளில் 40% அளவிற்கும் தூய்மை எட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 30% குப்பைகள் தரம் பிரித்து அகற்றப்படுவதும், 31% குப்பைகள் மறுசுழற்சி மற்றும் மறு பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜ் கூறுகையில், வரும் காலங்கள்ல நமக்கு தூய்மை நகரத்துக்கான அவார்டு வாங்கறதுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்கான கொடுக்குற அந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு அவார்டு இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பல நகரங்கள் பல விதமா முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அவங்க தூய்மையான நகர போட்டியில பங்கு பெற்று அவங்க வெற்றி பெறத்துக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சிகளை எந்த அளவுக்கு ஈடுபாடோட எடுத்திருக்காங்களோ அதை ரெகனைஸ் பண்ற விதமாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுச்சேரியில இருந்து உழவர்கரை நகராட்சி இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இது நம்மளுக்கு என்னன்னா அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்குது. வரும் வருஷத்துல நம்மளுடைய நகராட்சியில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுடைய ஒத்துழைப்பின்ல தேசிய அளவுல தூய்மையான நகரத்துக்கான போட்டியில கண்டிப்பா அவார்டு வாங்கறதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்குது. காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட், சீவிங் டெக்னாலஜி, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், காஸ்மெட்டாலஜி ஆகிய 1 வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை வரும் 23ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்பும் 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் அறிவித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்குகள் தொடர்பாக கூகுள் மற்றும் மெட்டா தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அமலாக்க இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த இரு நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் திங்கட்கிழமை அதன் டெல்லி தலைமைச் செயலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்துவதில் டிஜிட்டல் தளங்களின் பங்கை நிறுவனம் ஆராய்ந்து வருகிறது. வரும் 21 முதல் ஆகஸ்ட் 29 வரை பெங்களூருவில் நடைபெற இருக்கும் சீனியர் மகளிர் தேசிய பயிற்சி முகாமிற்கான 40 பேர் கொண்ட குழுவை ஹாக்கி இந்தியா இன்று அறிவித்துள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி சீனாவின் ஹாங்சூவில் தொடங்கவுள்ள மகளிர் ஆசிய கோப்பைக்கு இந்திய மகளிர் ஹாக்கி அணி தயாராகி வருவதால் இந்த முகாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போட்டியில் சாம்பியன் பட்டம் பெறுபவர் மட்டுமே மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள நிலையில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான விரைவான தொழில்நுட்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போதைப் பழக்கம் இல்லா இந்தியாவை உறுதி செய்வதில் இளையோர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.